முறை திருநெல்வேலி பகுதியில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மரண ஓல சத்தம் கேட்டு இன்னும் இந்த கண்ணீர் கூட வத்தல. நாங்குநேரி பக்கத்துல பேபிக்கு நின்ற பாப்பா இன்னைக்கு தூக்கு போட்டு இறந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. யார் வெட்டினாங்கன்னே தெரில. இது வரைக்கும் போலீஸ் யாரையும் கண்டுபிடிக்கல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அவங்க அப்பாவோட உடலை வாங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பாவால் முடியாமல் கையில் எழுதிக்கிட்டு, அதாவது எங்கள் அப்பா இறந்த இடத்துல என்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கையில் எழுதிக்கிட்டு மனசு நொந்து செத்துருக்கு. இதை விட ஒரு துயர சம்பவம் என்ன வேணும்? நம்ம உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எல்லாருமே கடந்து ஈஸியாக அடுத்த நிகழ்வுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னா நம்ம வீட்டில் எதுவுமே நடக்கலை. நம்ம வீட்டில் நடக்கும் போது அந்த வலி வேதனையும் நமக்கு தெரியும். பாவம் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன நினைச்சோ தெரில. தன் அப்பாவோட உடலையும் பார்க்கல, அப்பாவுக்கு இறுதி சடங்கும் செலுத்தலை, அப்பாட்டே போயிடணும்னு சொல்லி டார்ச்சர் தாங்க முடியாமல் போயிடுச்சு. முன்னாடி தான் ஆட்சியாளர் கையில் அரசாங்கம் இருந்துச்சு, இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கு. காவல்துறை ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அதுவும் திருநெல்வேலி பகுதியில் ரொம்ப ரொம்ப வக்ரமாக நடந்துக்கிறீங்க. ரொம்ப மோசமான காவல்துறையாக இருக்கீங்க. 3 இடப்பு காவல் நிலையம்னு வச்சிருக்கீங்க, அது முழு நேரம் அடைச்சு போட்டுட்டுருங்க. உண்மையிலே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அந்த சிறுமி இறந்தது, அந்த அவங்க அப்பா இறந்தது. அவங்க அப்பா ஒரு விவசாயி இறந்துருக்காரு, யார் வெட்டினாங்கன்னு தெரில. அதை கேட்டிருக்காங்க. அதை கேட்டு நீங்கள் பாடி வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. இந்த 2 உயிரும் போச்சு. அந்த குடும்பமே நிராயுதபாணியாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன ஆகும் அந்த குடும்பம்? அவ்வளோதான். இதையும் ஈஸியாக இன்னும் 2 நாளில் கடந்துருவீங்க. இப்படியே ஒவ்வொரு மரணங்களையும் ஒவ்வொரு துயரங்களையும் நம்ம ஈஸியாக கடந்து போகிறதுனால தான் எல்லாமே ஈஸியாக அடுத்தடுத்து நடக்குது. போலீஸுக்கு மீடியா மேலே பயமே கிடையாது, அரசாங்கம் மேலேயும் பயம் இல்லை. மீடியா நடக்குது, என்ன நடந்துருன்ற ஒரு தைரியம் தான். இந்த 15 நாள் ஆச்சு தம்பி மானாமாரி ஆகாஷ் கொலை வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு இது வரைக்கும் குற்றவாளிகள் கைது பண்ணப்படலை. இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா நீதி எங்கே தான் கிடைக்கும்? மக்கள் காவல்துறை நீதித்துறையை ரொம்ப நம்புறாங்க. ஆனா இங்க நடக்கிற செயல்களையும் நடக்கிற துயரங்களையும் பார்த்தா மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருது. என்னடா வாழ்க்கை இப்படி இருக்காங்க, யாரை நம்புறனே தெரியலன்னு சொல்லி. பாவம் அந்த பாப்பா போராடுறது கூட நின்று அதுக்கு தைரியம் இல்லை. அப்பா இறந்த துயரம் வேற, நீங்க படுத்துற டார்ச்சர் வேற, அதுவே மனசு இறந்து போச்சு.